ஐயா வணக்கம். சொல்லுங்க. சிவாய நம்ம. ஜி வணக்கம். சிவாய நம. சொல்லுங்க. ஜி யூடியூப்ல சீமானுடைய வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன சொல்லியிருக்காரு? ஏதோ சைனா கிட்ட மோத முடியுமா, அப்படி முடியுமா இப்படி முடியுமான்னு ஏதோ பேசியிருக்காப்புல. அதான் பாத்தீங்களா? என்ன வரும் கேட்டேன் அதோட கேட்டேன். நான் என்ன விளக்கங்கள் என்ன? கேட்கேன், சைனா கிட்ட ம், மோதணும்னு கேட்குறியா? முதல்ல இவருக்குலாம் கொஞ்சமா மனசாட்சி இருக்குதா? ம், ஆ மனசாட்சி இருக்கான்னு கேட்கேன். இன்னைக்கு நீ இப்போ நீ சைனா கிட்ட மோத முடியுமான்னு கேட்டானா, அப்போ நீ இந்திய ராணுவத்தை நீ குறைச்சி தானே மதிப்பிடுற. உன் என்ன அதான் தானே இருக்கு. ம், இன்னைக்கு இந்திய ராணுவம் மட்டும் இல்லைன்னா உன்னை சிங்கள ராணுவம் அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். ம், நீ ம், இங்கிருந்து இப்படி பேச முடியாது. எல்லையில இன்னைக்கு பாதுகாப்புக்கு நம்ம நம்ம ராணுவம் இருக்கங்காட்டி தான். நீ இதை நீ தமிழங்கிறல ஸ்ரீலங்கா போய் பேசு. ம், பேசு. எவ்வளவு தைரியமா இருந்தா இங்க இருந்து ஏன் கத்துற? ம், ம், அமெரிக்காவில் மழை பெஞ்சா இந்தியாவில் எது கூட பிடிக்கிற? காமராஜர் சொன்ன மாதிரி தான். ம், ஜப்பான்ல மழை பெஞ்சா கம்யூனிஸ்ட்காரங்க கூட பிடிக்காம இரு, காமராஜர் சொல்லுவாரு. ம், நீ நீ உண்மையாலுமே நீ அவ்வளவு வீரனா இருந்தா இவ்வளவு வியாக்கியானம் பேசுறல்ல, போ. ம், ம், போ. தமிழங்கிறால போய் அங்க 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 போய் நீ இலங்கையில் போய் நீ பேசு. ஒரு மீட்டிங் போடு. ம், அப்ப தெரியும் இந்திய ராணுவத்தோட அருமை என்னன்னு. அது என்ன படை? இதெல்லாம் நெய்தல் எனக்கு நெய்தல் படை ஏதாவது நெய்தல் வந்துட படை போதுங்க, ஏதாவது சொல்லிருப்போம். அவ்வளவு ஆதங்கம் வருது எனக்கு உண்மையாலுமே. நெய்தல் படையை கூட்டிட்டு. இல்ல வாய்ச்சவடாலுங்க, வெறும் வாய்ச்சவடால். ஒரு அதான் அதான் மண்ணாங்கட்டி. எனக்கு நெய்தல். தமிழுக்கு நான் என்ன கேட்கேன், தமிழுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ம், முதல்ல நீ தமிழனா? இந்த வைகோ கட்சியில இருந்து அடிக்கடி உருட்டுவாங்க, இவர் கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடிய சூழல் உருவாகுது. ஏன்னா இப்ப ம், தமிழை யாரியா? சிவனை வழிபடுறவன் தமிழன். ஏன்னா தமிழ் மொழிக்கு ம். கடவுளை சிவன் தான். தமிழை தந்தது சிவன். அவரு எங்க முப்பாட்ட முருகங்காரு. முருகன் உண்மையான தமிழ் கடவுள் முருகன் கிடையாதுங்க. முதல் உரிமை சிவனுக்கு தான். ஏன்னா தமிழை தந்தது சிவன். புரியுதா உங்களுக்கு? அஹ், அவருக்கு அஹ், என்ன, மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்றங் இழைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரியாளுக்கு கருணை செய்தானேங்க. எங்க அப்பா அஹ், சிவபெருமா, எங்க ஆத்தா பார்த்துக்கிட்ட உலகத்துல உயிரினங்களை படைக்கிறதுக்கு முன்பே ஆரியம் அஹ், சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கொடுத்தான். தமிழ் மொழி அஹ், தந்தது சிவன். புரியுதா உங்களுக்கு? அஹ், நீ நீ சிவனை கும்பிடுவியா? முதல்ல உன் அஹ், பேர் தமிழ்ல இருக்கா? இன்னைக்கு பாருங்க, இங்க இன்னைக்கு நிறைய பேர் முட்டு கொடுப்பான் தமிழ்நாட்டுல. நான் அஹ். தமிழன் இந்த நரம்பு புடைக்கிற மாதிரி பேசுவான் ஒருத்தனும். நாம் கடைசியில் தமிழர். அவன் பேரை பார்த்தீங்கன்னா கூட தமிழ்ல இருக்காது. தமிழ்ல அஹ், பெயர் வைக்கிறதுக்கு வெக்கப்படுறவன், தமிழ்ல பெயர் வைக்கிறதே கேவலமா நினைக்கிறவன் தான் இன்னைக்கு தமிழ்ல தூக்கி தூக்கி பேசிட்டு இருக்கான். அஹ், அஹ், யார் தமிழன்? யார் தமிழன்? இங்க குப்புசாமி, கந்தசாமி, முனுசாமி, மாரிசாமி வைக்கிறவன் தான் தமிழன். அஹ். எல்லா பேரும் மாற்று மொழியில வச்சிருக்கிறான். ம், வச்சுக்கிட்டு நீ தமிழை தூக்கி தூக்கி பிடிக்கிறனா அப்ப என்னது? எனக்கு புரியல. அப்ப நாங்களாம் என்ன இங்கிலீஷ்காரனா? இல்ல ம், நாங்களாம் ம், முட்டா போயிடலாம். ம், ஒரு உடுங்கய்யா. சீமான் ஒரு முடிஞ்சதுங்க. சீமானுடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சது. அஹ், அஹ், ரைட்டா? அஹ், சீமான் 7 ஜென்மத்துக்கும் தமிழ்நாட்டுல இல்ல. அவர் அஹ். எங்க போனாலும் அவர் ஜெயிக்க முடியாது. இன்னொரு அதனால விஷயம் நீ ஐயா. நீ இந்திய ராணுவத்தை குறைச்சி மதிப்பிட்டனா அஹ், நீ அதுக்குண்டான விளைவை உனக்கு உன்னுடைய மனசாட்சிப்படி நீ பேசு. அஹ், அஹ். உனக்கு இன்னைக்கு இந்திய ராணுவம் இல்லைன்னா நீ இவ்வளவு தைரியமா மைக்கு பிடிச்சி உன்னால பேச முடியுமா? ம், ம், இதான் எங்க அப்பா அன்னைக்கே எம்பெருமா சொன்னான். அந்த கலியுகத்துல சாமி சொன்னதுதான் சொன்னார்ல. ம், ம், காராம்பசுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்ட களியாச்சே சிவனா. காராம்பசுவே கங்கை கரையில கொள்வேன். இவன் மாட்டுக்கறிக்கு முட்டு கொடுத்தாளுங்க. ம், மாட்டுக்கறிக்கும் தமிழனுக்கு எவ்வளவு தொடர்பு உண்டு தெரியுமா? ம். சைவத்துடைய வரலாறு என்ன? மாட்டுக்கறி நல்ல ஒரு திங்கிறதா? அரை கிலோ மாட்டுக்கறி சாப்பிட்டு அப்படி நீ கெத்தானடா. எல்லாம் இங்க பாருங்க, இதுக்கு சாப்பிங்க. உடல் மட்டும் தான் அழியுது, ஆத்மா அழியாது. இவெல்லாம் நரகவாசி. விளங்குதா உங்களுக்கு? என் பெருமா அதான் சொன்னான். இந்த கலியுகத்துல என்ன நடக்குமா? சாமி சொல்றாரு, பாம்பை கடிக்க வந்த கீரியை சீறி மாறி பாம்பெட்டி கொத்த கண்டேன் சிவனே ஐயா. கலியுகத்துல எல்லாம் தலைகளா தான் இருக்கும். ம், அதர்மத்தை தர்மம்பா, தர்மத்தை அதர்மம்பா. இந்த கும்பலோட தான் பேசுறான். இப்ப இவன் பேசுற அப்படிதான் தெரியுது. இதான் ம், சாமி ம், சொல்றாரு. ம், பாம்பை கடி, அதான் கீரி தான் வழக்கமா பாம்பை கடிக்கும். ஆனா ம், இப்ப பாம்பு எட்டி கொத்துதான். கலியில அப்படிதான் நடக்கும்னாரு சாமி. சாமி ம், தான் சொன்னாரு, பசுவும் கன்றும் போக கடுவாயதனை கண்டு பதுங்கி கிடக்க கண்டேன் சிவனே ஐயா. மகாவிஷ்ணு ம், சிவன்ட்ட உரையாடுறான். இந்த கலியுகத்துல, இந்த கலியுகம் அழியக்கூடிய நாள்ல ஒரு ம், பசுமான கண்ணுக்குட்டியும் ரோட்ல போச்சுன்னா அதை பார்த்து கடுவாய் புலிகள் பயந்து ஒதுங்கி கிடக்கும். நீங்க அப்படித்தானங்க இருக்குது. நீங்க இந்த ம். கும்பலெல்லாம் கண்டு நம்ம பயப்பட வேண்டியிருக்கா இல்லையா? கண்டிப்பா. இவெல்லாம் யாரு? சுண்டலிங்க. எம்பெருமா தான் சொன்னான், முடி பெற்ற பிள்ளையை சுண்டலி தானும் கண்டு முடுக்கி கடிக்க கண்டேன் சிவனே ஐயா. கிளை சேர்ந்து ஆடியில் கூடிய எலிகள் எல்லாம் கிடைகளைந்து ஓட கண்டேன் சிவனேன்னா மகாவிஷ்ணு சிவன்ட்ட ம், உரையாடுறான். ம், ஈசனே, ம், இந்த கலியுகத்துல முனிபெற்ற பிள்ளையை, அதாவது இந்துக்கள் யாருன்னா சப்த ரிஷிகளுக்கும் ரிஷி பத்தினிகளுக்கும் பிறந்தவர்களுக்கு. இதில் தெளிவா சொல்றான். மகர்ஷை ம், சப்தபுரிய சத்வார மனசுதான் மத்பாவ மானச ஜாத ஏச லோக இமா பிரஜாங்க. இந்துக்கள் யாருன்னா நம்ம ம், ஒன்றும் கண்டவனுக்கு பிறக்கல. நம்ம ம், இந்துக்கள் எல்லாமே நம்ம சப்த ரிஷிகளுக்கு பிறந்தவங்க. புரியுதா உங்களுக்கு? ம், இவனு புதுசா ம், உருட்டுவானுங்க. என் ம், மனசு எங்க இருந்து வந்தா அங்க இருந்து புடுங்கினான்னு. ஒரு ம், மண்ணங்கட்டியும் கிடையாது. நம்ம ரிஷிகளோட பிள்ளைகள் இந்துக்கள். ம், இந்த ரிஷிகள், இந்த முனி பெற்ற பிள்ளைகள், இந்த முனிவர்கள் பெற்ற பிள்ளைகள் இந்த கலியுகத்துல இந்த சுண்டலி கூட்டம்னா இந்த தீவிரவாத கும்பல் சுட்டாம பாருங்க.
இந்த ம் மாதிரி இந்த அறவைக்காட்டு இந்த 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 சுட்டுட்டு புதற போய் மறைஞ்சிக்குவான். என்னடா உனக்கு வீரம் இருக்கு, நேருக்கு ம் நில்டா நிப்பானா. ம் சுண்ணாம்புங்க கூந்தலுங்க. அப்போ ம் இவனுக்கெல்லாம் சாமி சொல்றாரு, இந்த முனிவர்கள் பெற்ற பிள்ளைகளை இந்த சுண்டலி இந்த சீமான் மாதிரி கும்பலு நான் பேசுறான்ல, ம் ம் கொஞ்சமா உனக்கு இறக்கம் இருக்கா? இறக்கம் தான் நீ ம் பேசுவ. இவனுமே கும்பல்லாம் நான் பேசுவானுங்களாம். இந்த ம் மாதிரி நடக்கும். கழிவற இந்த தீவிரவாதிகளை சுட்டு கொண்டான்ல, இந்த மாதிரி பண்ணுவானுங்க. ம் ஆனா இந்த இவங்களுக்கு ஒரு காலம் வரும் சிவனே, அன்னைக்கு இவனுக்கெல்லாம் புறமுது காட்டி ஓடுவாங்கிறாரு. நான் சொல்லல, ம் பெருமாள் சொல்றாரு. ம் ம் அப்போ அந்த நாள் வரும். எங்க ஐயா யோகி பிரதமர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கீங்க, தீவிரவாதி ம் கனவுல கூட துப்பாக்கி தூக்க மாட்டான். ம் இந்த ரோட்ல எவனும் ரயில மறிக்க மாட்டான். ம் ரோட்ல உட்காந்து போராட மாட்டான். புரியுதா? ம் அன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு ம் பிரச்சனை நல்லா இருக்கும். எங்க ஐயா ஒரு நாள் ம் யோகி ம் பிரதமர் ஆவார். அன்னைக்கு வெயிட் பண்ணி பாருங்க. ம் இன்னொரு அதனாலயா விஷயம். கலியுகத்துல எல்லாம் தலைகளை தான் இருக்கும். சாமி அதான் சொன்னாரு, ஆளாகருடனையும் சிட்டி ஓடி பறந்து அடித்து எடுக்க கண்டேன் சிவனே. ஐயா மகாவிஷ்ணு சிவன் உரையாடுறான். ம் கருடனை சிட்டுக்குருவி கொத்தி எடுக்குமா? கலியுகத்துல கொத்துதா? கருடன் ம் பயந்து ஓடுறான். ம் 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 அதனாலயா இது எல்லாமே அவன் சாமி சொன்னாரு, போர் வெள்ளை கொக்கு புழுதிங்க போன இடத்தில் புழு எட்டி கொத்த கண்டேன் சிவனேங்க. ம் ம் வெள்ளை ம் கொக்கு வந்து பாத்தீங்களா, புழு பூச்சி பிடிச்சி திங்கும். ஆனா அந்த ம் புழு கொக்க அந்த கெட்டி கொத்துதான் பிடிக்குமா. அப்படின்னு ம் சொன்னாரு, ம் நாடுதனில் திரிந்து வாயல் காக்கும் நாயை நரி வந்து கடிக்க கண்டேன் சிவனேங்கிறார். இன்னைக்கு ம் நாட்டுல ம் வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய எத்தனை ராணுவ வீரர்கள் உயிரை துச்சமடைச்சன லைன்ல நிக்கான். அவனை ம் இந்த மாதிரி சுண்டலி இந்த கும்பலு இந்த ம் பண்டிகள் புதருக்குள்ள இருந்துகிட்டு மறைஞ்சுன்னு சுடுவான்னாரு பெருமாள் ம் சொன்னது. அப்ப ம் எம்பெருமான் என்ன சொல்றான், இப்படி நான் கண்ட சொப்பன வித்தியாசங்கள் இந்த களி அளிக்க சிவனே. இந்த கலியுகத்தை அழிக்கிறதுக்கு இது மட்டும் போதங்க. ம் ஏன்னா சாதுக்கள் எல்லாம் கஷ்டப்படுறான். அப்படி எப்படி இந்த யுகத்தை பாரு, சீக்கிரம் இந்த யுகம் அழிஞ்சிருங்க. அழிஞ்சு ம் தர்மயுகம் வரும். வரும்பொழுது ம் சாமி சொல்றாரு, ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளி போல் ரத்தினம் துலங்கிய முடியும் ஜூடி நீதி போல் தர்மநியாய நெறி புரிந்த அரசியால சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னை பற்றி சொல்றார். சாதுக்கள் ம் கையில சிங்காசனத்துல உட்கார வச்சு செங்கோல் ம் கொடுத்து இறைவனே திருமுடி சூடி இந்த தர்மயுகத்துல சாதுக்களை வாழ வைப்பான். ம் ஆனா அந்த கலியுகத்துல சாதுக்கள் கஷ்டப்படதான் செய்வான். இந்த மாதிரி கும்பல் பேசலாம் கேட்க வேண்டியிருக்குல்ல. ம் இப்ப இப்ப இதே இவரு போய் ஊப்பில போய் பேசுவாரா, சீமான் மைக்கு பிடிச்சி போய் பேசு, நீ பேசிட்டு வா, எங்க ஐயா யோகி உன்னை விடுறாரான்னு பாக்கலாம். ம் இது உனக்கேத்த ஆட்சி உன்ன நீ இது பண்ணிட்டு இருக்க. ம் அதனால புரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து சீமான் வந்து சும்மா பேசலாம், வாய் ம் இருக்கிறதுனால எதையும் பேசக்கூடாது. சீமான் வந்து இப்ப இப்படி பேசுவாருங்க, நாளைக்கு ம் மாத்தி பேசுவாரு. ம் முதல்ல மொத்தம் சீமாட்டருக்கு தொண்டர்கள் முதல்ல உணரணும். அவர் உணர்வா பேசுறாரு அப்படிங்கறனால அவர்கிட்ட உண்மை இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது. உண்மை தமிழை தந்த சிவன் சிவபெருமான், நீ ஏத்துக்குவியா? ம் ம் இவரு ஓட்டுக்காக எல்லாமே ஜாலரா அடிப்பாருங்க. ம் ம் அதனால இதெல்லாம் நீங்க ஒரு பெருசா எடுத்துக்கணும் அவசியமே இல்லை. நீங்க எம்பெருமான பாருங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்க. உடல் எப்ப வேணாலும் அழிஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? ம் ம் நம்முடைய உலகம் இது இல்ல. நம்ம வந்ததே பூமிக்கு நம்முடைய கர்ம வினை தொலைக்க தான் வந்திருக்கோம். ம் கலியுகம் இப்படிதான் அழியும், யுத்தத்துலதான். சுவாமி அதை தான் சொன்னாரு. இந்த களி எப்படி அழியுமா? சாமி சொல்றாரு, இவன் வாழும் போது இனத்துக்கு இனம் பகையாம் சிவன் ஞான நினைவு செல்லாது தேசமதில் கொலைக்களவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும் தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார் நேருக்கு காலம் நிகழ்ந்திருக்கும் பார் மீதில் போருக்கு யாரும் புத்தியாய் தான் இருப்பார். ம் இந்த களி அழியும் போது, இந்த களி அழியும் போது எப்படி நடக்குமா? நாட்டுக்கு நாடு யுத்தம், இனத்துக்கு இன ம் பகையா. ம் பக்கத்து வீட்டுக்காரன் பேசிக்கிறானா? பேசிக்க மாட்டான். ம் அண்ணன் தம்பிக்குள்ள பேசிக்கிறானா? அடிச்சுக்கிறான். அதான் சமைச்சினாரு, ம் கூட ம் பிறப்பை கொடும் பகை போல் எண்ணிடுவார். கூட பிறந்த அண்ணன் தம்பியை கொள்றதுக்கே கூலி படிச்சு கொள்றான். அண்ணனை கொள்றது ம் தம்பி நடக்குதா இல்லையா ம் நாட்டுல? கண்டிப்பா. இப்ப இதுல இந்தியா பாகிஸ்தான் என்ன கொஞ்சம் செய்வான்? ம் அதனால இந்த யுகம் நாசமா தான் போகும். இங்க பாருங்க, அந்த ம் கலியுகத்துல எல்லாம் அழிஞ்சு நாசமா போகுது. ம் தர்மம் வரும்போது சாதுக்கள் கையில அடிச்சு போவோம். எங்க ஐயா யோகி மாதிரி ஆளுவாங்க. அன்னைக்கு நல்லா இருக்கும் நாடு. புரியுதா உங்களுக்கு? ம் ம் அதனால ம் விட்டுருங்க. இது வந்து கலி கர்மா, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சே ஆகணும். இதெல்லாம் நம்முடைய கர்ம வினை. ம் அதான் சாமி சொன்னாரு, சிவஞான நினைவு செல்லாது தேசம் இது. சிவ சிந்தனை இருந்தனா இப்படி நாட்டுக்கு நாடு யுத்தம் வராது, தீவிரவாதிகள் இப்படி சுட மாட்டான். ஏன்னா அந்த ம் களி மாயை, அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. புரியுதா உங்களுக்கு? ம் ம் இந்த களி மாயை இதெல்லாம் பண்ண வைக்குது. இந்த களி மாயை ம் முடிஞ்சு தர்மம் வரப்போகுது. அன்னைக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கு. சாதுக்கள் மட்டும் தான் இருப்பான். இவெல்லாம் நரகத்துக்கு போயிருவான். இப்படி ம் உடல் மட்டும் தான் இது ஆத்மா அழியாதுங்க. சாமியா தான் சொன்னா, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீ நரக சீல் குட்டியில் அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் வந்து கொஞ்சுதாங்க. இதுக்கு விளக்கம் கொடுத்தா 1 மணி நேரம் ஆகும். புரிஞ்சுக்கோங்க, ம் ம் அறிவுள்ளோர் கேட்டுக்கோங்க, ம் புரிஞ்சுக்கோங்க. ம் அதனால ம் நமக்கு வீடு இங்க இல்ல, நித்திய வீடு மேல இருக்கு. இந்த பயிர்களுக்கு ம் நரகம். கொத்தி ம் இருந்த புழுக்கள் வந்து கொஞ்சுதாங்க நரகத்துல இவனுடைய ஆத்மாவை. அங்க மீளா ம் நரகம் கொண்டு போட்டுருவாரு. இவனுக்கு கேள்வியே கிடையாது. ம் உடல் மட்டும் தாங்க அழியுது, ஆத்மா அழியவே அழியாதுங்க. எந்த உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. இந்த ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு. சொர்க்கம் ம் நரகம் மோட்சம் 3 கதி இருக்கு. சாதுக்கள் ம் எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவான்.
ம் இவெல்லாம் நரக கூட்டங்க. ம் ம் இவளுக்கு என்ன ஞானம் இருக்கு? பதவி வெறியில அலையிற கும்பல் இவனுக்கெல்லாம். பதவிக்காக எத்தனை மக்களை வேணாலும் பலி கொடுத்துருவானுங்க இவனுங்க. விளங்குதா? ம் ம் ஆத்மாவை மட்டும் பாருங்க, உடலை பார்க்காதீங்க. நம்ம நம்ம வந்தது இப்ப நீங்களும் நானும் இந்த பூமியில பிறந்ததே நம்ம முன்னாடி செஞ்ச கர்மவினை தொலைக்கைக்கு தான் வந்திருக்கோம். ம் இதுல வந்துட்டு குத்துதே குடையுது என்னன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஒண்ணும் இல்ல, ரோட்ல போற ஒரு 1000 வண்டி மறிச்சு கேளுங்க, எப்பா நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான் நான் நிம்மதியா இருக்கேன்னு. என்ன காரணம்? களிமாயை. இங்க எவனுமே நிம்மதியா இல்ல. சாமி அதான் சொன்னாரு, மனுக்கள் தங்களுக்கு மாக்கலசல் உண்டாகும், முனக்க துரோகி உலகில் மிக உண்டாவார், காமோக வெறியால் கணபலிகள் உண்டாகும், மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்திருக்கும், தாதாவை வேலை சந்ததிகள் கொண்டிடுவார், மாட்டின் வயிற்றில் மனிதர் போல் தான் பிறக்கும், கேடானது பெருத்து கொள்வார் சில பேர். இதுல எம்பெருமான் சொன்னது. மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்திருக்கும். இந்த மாய்மலை என்ன இது விளக்கம் கொடுத்தா கேவலம். ம் பெத்த அப்பனை மகன் வேலை வாங்குவானா? நடக்குதா இல்லையா கலியுகத்துல? ம் புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கொடுமைங்க. கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்கான். நிறைய பேர் என்ன பண்றா? எல்லாத்தையும் சொல்லல, பத்தினி தேவர்கள் அம்மைமார் நிறைய இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லல. ஒரு சில ஜென்மங்கள் என்ன பண்ணுமா? கள்ள காதலுக்காக பிள்ளைய கொண்டு போட்டுறா, பெத்த பிள்ளைய. சாமி இப்போ அதான் சொன்னாரு. இப்போ இப்போ நடந்துச்சு. இப்பமா வாரத்துக்கு 2 வருது சமீ இந்த மாதிரி செய்தி. சமீபமா ஆந்திராவில் நடந்து 3 நேத்து குழந்தை கொண்டு நேத்து ஒருத்தி. நேத்து தமிழ்நாட்டுலங்க நேத்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? தினம் தான் நடக்குது. இதான் சாமி சொன்னாரு. கள்ள திசைநிலை பக்கத்துல. அதான் இததான் பகவான் சொன்னா, இந்த கலியுகத்தில் நடக்கும். சாமி சொல்றாரு, கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்காம், மனுவதிலே கற்பிகளாம், மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன்வாக்கு கேளார்கள். கள்ளக்காதல வந்துட்டா புருஷன் சொல்ல கேட்க மாட்டான், அவன் ஓடி போயிடுறா, பிள்ளையும் கொண்டு போட்டுறா. நடக்கா இல்லையா? இதெல்லாம் நடக்கும். எம்பெருமான் சொன்னது, நான் சொல்லல, அப்பா சொன்னது. எங்க அப்பன் கலியுகம் அழியிற வரைக்கும் இந்த களிமாயில மக்கள் என்ன பண்றேன்னே தெரியாம பண்ணுவான். இந்த யுகம் அழியிற வரைக்கும் இப்படிதாப்பா இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா பெண்களையும் சொல்லல, அம்மைமார்கள் நிறைய இருக்காங்க கருப்புலவங்க. இது 1-2 ஜென்மங்கள் இப்படி பண்ணு இருக்காரு. 2 ஜென்மங்கள் பண்ணு. புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த இந்த களிமாயை மனிதர்களுடைய உள்ளத்துல புகுந்து என்ன பண்ணணுங்கிறதே பண்ண பண்ண அவனுக்கு தெரியாமலே பண்ண வச்சிருது. சாமி அதான் சொன்னாரு, களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருள் ஆகுமல்லோ, மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொழியும் போடு போடன, வாளாயுதத்தாலே வாய்த்த கணை அம்பாளே, பாலாக்க என்றாலே படாதே கலியே, 6 பிறவி அளித்ததுவும் எந்தனக்கு, நீரு போல் என்னதுகா நிற்கலியை பார்க்கல. எங்க அப்ப மகாவிஷ்ணு சிவன்கிட்ட உரையாடுறான், ஏ சிவனை நீ போய் களி அழின்னு சொல்ற, படுபாவி நீ கொடுத்த வரத்தினால தானே இவ்வளவு ஏடு. ஏன்னா துணியனுடைய 7வது பிறவி, துணியனுடைய ஆத்மா 7வது பிறவி கலியனா பிறக்கிறான். சிவபெருமா மாயவர்கிட்ட கேட்காம அத்தனை வரத்தையும் கொடுத்துட்டாரு. பெருமாளுடைய மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமும் தரமாட்டார். பெருமாளுடைய திருமுடி திருச்சக்கரம், பெருமாளுடைய சக்தி, சிவனுடைய சக்தி, 1008 அண்டம் நிறைமூலம் வாய்தக்கனை வரமாக திரண்டார். மொத்த வரத்தையும் கலியன் கொடுத்துட்டாரு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைங்க. அதனால இந்த பூமியே கலியனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதான். சிவன் போய் களி அழிக்க சொல்லும் போது எங்க அப்பன் நாராயண சிவன் சொல்றான், ஏ சிவனே நீ பண்ணிய வேலை 6 பிறவி இரணியனா வந்தான், ராவணனா வந்தான், ஈஸியா அழிச்சிட்டேன். ஆனா கலியில மாய்மாலை என்னமா இருக்கான், இவன் அம்புக்கணை ஆயுதங்களுக்கு அகப்பட மாட்டானே, இவனை நான் எப்படிப்பா அழிக்கிறது, நீ போய் சும்மா அழிச்சிடுவான்னு சொல்லி அவர்கிட்ட சண்டைக்கு போறாரு எம்பெருமா. அப்ப இந்த களி மோசம். ஏன்னா களிமாய எண்ணம் எல்லா இதயத்திலும் இருக்கு. எத்தனை பேர் அழிக்க முடியும்? எல்லாத்தையும் கொள்ளணும்னா நான் பேசுற நான் யோக்கியனா இருக்கேனா, கேட்க நீங்க யோக்கியனா இருக்கீங்களா? உங்களுக்கு நம்ம மனசுலனாலும் தப்பு பண்ணிருப்போம், உடல் ரீதியா தப்பு பண்ணாலும் கூட மனதுல நம்ம தப்பு பண்ணிருப்போம். கண்டிப்பா பொய் பேச வச்சிடும். நீங்க உண்மையா நீங்க யோக்கியனா வாழ நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களை இந்த களியை யோக்கியனா இருக்க விட மாட்டானா. அதான் சாமி சொன்னாரு, மெய் பேச வேணும் என்று மேவி மிகிறதாலும் பொய் பேச புத்தி புள்ளி விடன. இது எவனுமே இங்க பாருங்க, இந்த பூமியில எவனையும் நல்லவனும் சொல்ல முடியாது, கெட்டவனும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் களி மாய்மலை எண்ணம் எல்லாத்துக்குமே பூந்துட்டு. இல்லைன்னா அந்த தீவிரவாதி இந்த வேலை செய்வானா? புரியுதா? புரிஞ்சுக்கோங்க, இந்த களி அழிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். தர்மீகம் சீக்கிரம் வரப்போகுது. எங்க அப்பா அதான் சொன்னாங்க, கலியோ விளைந்து போச்சு சக்கர ஆயுதத்திற்கு இறை காணும் பருவமாச்சே சிவனே. களி விளைஞ்சிருச்சு சிவனே, எப்படி சக்கரத்துக்கு இறை காணும் பருவமாச்சுன்றாலும் சீக்கிரம் வருவான். அதான் அப்ப எங்க அப்பா சொன்னா, பதி எலும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன், செடிக்கி கொடுத்தவனை செவிதிருத்தி குற்றம் கேட்பேன், வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே, ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை. நமக்கு உள்ள இருந்தேன் மறைபொருளா இருந்து இறைவன் களி அழிச்சிருவான். வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, கழுதிலெல்லாம் வரமாட்டான், பொய். மறைபொருளா வருவேன் இந்த களி அழிக்கிறதுக்கு. இந்த மாதிரி அகங்காரம் பிடிச்ச ஆணவம் பிடிச்சவெல்லாம் அழிப்பாரு, விட மாட்டாரு. சாமியாதான் சொன்னாரு, இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பர பிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும், சங்கில் இறந்து தான் வளர்ப்பென்புரை. சாதுக்களை சங்கில இறந்து கூட எங்க அப்பன் காப்பாத்துவான். சாதுக்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன உங்களுக்கு கொஞ்சம் உபத்திரம் உண்டு களியில, உடல் தான் அழியுது, ஆத்மா அழியாது. நீங்களாம் முக்தி பேரு வீடு பேருக்கு போயிருவீங்க. அதனால இது ஒரு வாழ்க்கை இல்லைங்க. என்னைக்கெல்லாம் சாக போறோம்.
சாமி தான் சொன்னார், நொடிக்குள் முடிந்து விடும் இஞ்சைகள் இங்க இருக்க நோகுதே திரும்பி சிவனே. இங்க பாருங்க, நம்ம வந்ததே பூமியில கர்மவினை தொலைக்கிறதுக்கு தான். அங்க எவனுமே இன்பமா வாழ முடியாது, நீங்களும் சரி நானும் சரி. அதனால நம்மளுடைய வீடு அங்க இருக்கு, அப்பாட்ட போயிடணும். அதான் சாமி சொன்னாரு, பாக்கியம் பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயில்லாது இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தான் மேட்டது. நம்ம வீடு அங்க இருக்கு, வைகுண்ட வீடு, நமக்கு நித்திய வீடு, நம்முடைய ஆத்மா போகக்கூடிய வீடு. ஏன்னா உடல் காப்பாற்ற முடியாதுங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு இன்னைக்கு நாளைக்கு நான் செத்து போயிருவேன். நாளைக்கு சாப்பிட்டா நாளைக்கு சாக போறேன், இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு சாக போறேன். இந்த உடல் செத்துரும், காப்பாற்ற முடியாது. நம்முடைய வாழ்க்கை அங்க இருக்கு, அப்பாட்ட போயிருவோம். அப்பாவை தேடுங்க, இது வேண்டாங்க, இது கர்மா, களி கர்மா, விட்டுருங்க. இவங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கர்ம வினை வருமானு பயமா இருக்கு. சீமானெல்லாம் விட்டு தள்ளுங்க. இதெல்லாம் போக விரும்பிகள், போகிகள். அதான் இதெல்லாம் பதவி வெறி, மோக வெறி, இதெல்லாம் போற கூட்டம். இவரு வேண்டாங்க. நான் எனக்கு எவனையும் குறைச்சல பிடிக்கல. சீமானாவது யாரையும் குறைச்சல பிடிக்கல. ஏன்னா இவங்களுக்கு குறைச்சலி அவங்க கர்மா நமக்கு வந்துடக்கூடாது. எவனை எக்கெடுக்கிட்டு போறான் நமக்கு. நீங்க பாருங்க, மோட்ச வீடு இருக்கு நமக்கு, அப்பாட்ட போனோம். நம்ம வந்ததே கர்மவினை துளைக்க. நம்ம கர்மவினை முடிஞ்சதுமே எமன் வந்து நம்ம கூட்டுறோம். எமன் கைக்கு பிடி போடக்கூடாதுங்க. அதுதான் சாமி சொன்னார், என் பேரில் அன்பு கொண்ட பக்தன் உயிரை எமன் வந்து பிடியான் வட்டமாம் கரண்டனிட்டு வருவேன் வைகுண்டம் தங்க திருத்திரு கொண்டு என் மகனை எழுதி செல்வாங்க. நமக்கு நம்மள எமன் தொடமாண்டான். நீங்க அப்பாவை தேடுங்க, எங்க அப்பா கருட வாரத்துல இருந்து வைகுண்டம் கூட்டு போவான். உங்க எமன் தொடமாட்டான், உங்க ஆத்மாவை எமன் பிடிக்க முடியாது. எல்லாரும் தேடுங்க, நமக்கு இது வேண்டாம். இவனுக்கு எல்லாம் பாக்காதீங்க. சீமானு என்ன 1000 வருஷம் இருந்து என்ன பேசிட்டு இருப்பாரா சீமானு? ஆனா போங்கய்யா, இங்க ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு கூந்தலும் இங்க எவனையும் எடுத்துட்டு போக முடியாது. எல்லாம் வாய்க்கிலே பேசுங்கடா. அத்தனை பேருக்கு தண்டனை இங்க இல்ல, அங்க இருக்குது. சாமியா தான் சொன்னா, என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சல்லமது துயரம் கண்டு அந்நீச நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் போஸ்தனே. நல்ல மனிதர்களுக்கு, நல்ல ஆத்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் ஜீவ மோட்சங்க மேல்வாழ்வு கொடுத்துருவாரு. ஆனா இவனை நரகத்துல தள்ளுவாங்காரு. மாட்டை கொண்டு திங்கிறேன், மாட்டை விளப்பேன், மாட்டி சகோதர இறங்கிறது, அப்புறம் மாட்டை வெட்டி திம்பேன். எடா வாங்கடா, பாவம் விடாடா. சாமி கீதல சொன்னா, ரஜசி பிள்ளைங்க கத்தவா கர்ம சகிச்சு ஜாயதே ததா பிள்ளைங்க தமசி மூடையும் செய்யாதே. துஷ்ட பயலுக்கு அத்தனை பயல்களும் ஆடு கோழி பன்னி நாய் இலி பிறவி பல லட்சம் பிறவி அடைவான். கடைசி வரைக்கும் இறைவன் அடைய முடியாது. அவன் பறந்து சாகணும். ஏன்னா சாமி சொல்றாரு, அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா. சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்ல சிவனேங்கிற. ஒரு மனுஷன் எவனா, நீ எந்த உலகத்திலையும் பறந்துக்கோ, எனக்கு தப்பு இல்லை. நீ சிவசிவா அரகராங்கிற இந்த நாமத்தை சொல்லாம எவனுக்குமே முக்தி கிடையாதுங்காரு. நீ இந்த நாமத்தை சொல்றதுக்காக நீ இங்க பிறந்து வந்தாகணும் சனாதன தர்மத்துல. நீ இன்னைக்கு பழிக்கலாம் சனாதன தர்மத்தை அப்படி இப்படின்னு பழிச்சுக்கோங்கடா. அவங்க அத்தனை எவனுமே தப்ப முடியாது. நீ அரகரா சிவசிவான்னு சொல்லாத, எவனுமே மோட்சம் அடைய முடியாது. நான் சொல்லல, இறைவன் சொல்றான். பாவிகள் இந்த நாமத்தை அறிய முடியாது. சீமான் சொல்லுவாரா, தமிழ் தூக்கி பிடிக்கிறேன், அந்த தமிழை நீ உனக்கு வயிற்று பொழப்பே தமிழ். உனக்கு பிச்சை போட்டது எங்க அப்ப சிவன். நீ தமிழ் இல்லைன்னா அவன் கொடுத்த தமிழ் வச்சுதான் நீங்க பொழப்பு நடத்திட்டு இருக்க. புரிஞ்சுக்கோங்க. அதனால தமிழுக்கு இவருக்கு என்னங்க சம்பந்தம்? தமிழ் சிவம் கொடுத்ததுங்க, எங்க அப்பன் கொடுத்ததுங்க. சமஸ்கிருதத்தை தந்தது தமிழ் சிவம் போமா. இவன் என்ன சொல்லுவான் உடனே, ஆரியன் வந்தேரிமா, ஆரியன் மண்ணின் மைந்தன், பிராமணர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். பிராமணர்கள் பேசுற அளவுக்கு தமிழ் நீ பேசுறீவா தெளிவா? பிராமணர்கள் குருக்கள்ங்க, அவங்க எல்லாம் புனித ஆத்மாக்கள்ங்க. நான் ஏதாவது சொல்லிட போறேன். நமசிவாய. நமசிவாய. திருச்சிட்டம்பலம்.